ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திண்டி ஃபுடி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிடுங்க, பண்ணால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்ன திண்டி ஃபுடியில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புது வகையான ஹெல்த்தி சைட் டிஷ் கற்பூரவல்லி சட்னி ஆர் தயிர் பச்சடி, அஜ்வைன் லீஃப் சட்னி தான் இன்றைக்கி நம்மளோட ரெசிபி. கற்பூரவல்லி செடி நம்ம வீட்டிலையே கிச்சன் கார்டனில் ஒரு பிரான்ச்சை நட்டு வச்சாலே அழகாக வந்துடும். அது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் சம்மந்தமான சளி, இருமல், காய்ச்சல் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடியது. உணவே மருந்துங்கிறதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிளான இன்க்ரீடியன்ட் தான் இந்த கற்பூரவல்லி அல்லது ஓமவல்லி. அஜ்வைன் லீஃப் சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 25-30 இலைகள் எடுத்துக்கலாம், நல்லா கழுவிக்கலாம். வெள்ளரி விதை 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம், அது ரிச் டேஸ்ட் கொடுக்கும். பச்சை மிளகா 3 எடுத்துக்கலாம். தனியா 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், சீசனிங்க்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், தயிர் ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம், துருவிய தேங்காய் 1/2 கப் எடுத்துக்கலாம். இந்த டிஷ் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கூட நம்ம கொடுக்கலாம். இப்போது எல்லா லீவ்ஸையும் வாஷ் பண்ணி முடித்தோடனே சின்ன சின்னதாக சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். கற்பூரவல்லியில் கஷாயம் தான் சளிக்கு செஞ்சு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதில் ஒரு டிஷ் அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இலை கட் பண்ண மாதிரி பச்சை மிளகாவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்து 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் தனியா, சீரகம், பச்சை மிளகா அண்ட் அஜ்வைன் லீவ்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நிமிஷங்களுக்கு வறுத்துக்கலாம். இது நல்லா காரமான டேஸ்ட் கொடுக்கும், ஒரு துவர்ப்பான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். தயிர் பச்சடியாகவும் நல்லாயிருக்கும், சட்னியாகவும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணோடனே கலர் மாறும், நல்லா அரோமா வரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கும்பர் சீட்ஸ் ஆட் பண்ணலாம், கோகோனட் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனக்கப்புறம் இந்த மிக்சரை மிக்சியில் போட்டு ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. வெள்ளரி விதையிலையும் பீட்டா கரோட்டின் இருக்கிறதுனால இந்த சட்னி ஒரு சூப்பர் ஹெல்த்தி ரிச்சான சட்னி. இப்போது நம்ம கற்பூரவல்லி சட்னியை அரைச்சாச்சு. அதை மிக்சியிலேருந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மேலே தாளிம்புக்கு ஒரு கடாயில் எண்ணெயில் சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த தாளிம்பை சட்னி மேலே போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இது இட்லியோட சூப்பராக இருக்கும், தோசையோட சூப்பராக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதுவே ஹாட் ஸ்டீம்டு ரைஸில் தயிர் பச்சடியாக கூட நம்ம சேர்ந்து பிணைஞ்சி சாப்பிட்லாம். தயிர் பச்சடிக்கு ஒன்றும் இல்லை, நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சட்னியிலே கூடவே கர்ட்ஸ் சேர்த்துக்கலாம். 20 to 35 லீவ்ஸ் கற்பூரவல்லி அண்ட் 1/2 கப் தயிர் சேர்த்தா தாராளமாக 3-4 பீப்புள் சாப்பிட்லாம் ரைஸோட. ஸோ தயிர் பச்சடியாகவும் ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. இந்த டிஃப்ரெண்ட் அண்ட் ஹெல்த்தியான டிஷ் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹெல்த்தி ரெசிபியை எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. திண்டி ஃபுடி சேனலில் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.